ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் லேகா. எனக்கு இப்போ 22 வயசு ஆகுது. காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடுறதுக்காக சென்னைக்கு போகிறேன். எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிராமம். அப்பா மீன் வியாபாரம் செய்கிறாங்க. அம்மா அப்பாவுக்கு உதவியாக கடையில் இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஊரில் அப்பா கடை போடுவார். மற்ற நாளில் எல்லாமே அம்மா அப்பா 2 பேருமே விவசாய கூலி வேலைக்கு போவாங்க. வருமானம் குடும்ப செலவுக்கு போதுமானதாகவே இருந்துச்சு. என் கூட பிறந்தது ஒரு அக்கா. ஒரு நிமிஷம் முன்னாடி பிறந்தனால அவ அக்காவாகிட்டா. ஆமாம், நானும் அவளும் ட்வின்ஸ். அவளோட பேரு ரேகா. 2 பிள்ளைங்க பிறந்தா குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்கும்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் அப்பா கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறமா வீட்டோட நிதி நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சுது. அக்காவும் நானும் பார்க்க ஒரே மாதிரி இருப்போம். வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதே ரொம்பவே கஷ்டம். ஒரு சில நேரங்களில் அம்மா அப்பா கூட கஷ்டப்படுவாங்க. நாங்களே யார் லேக்கா யார் ரேக்கான்னு சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு ஒத்துமை எங்கள் 2 பேர்த்துக்கும். அக்காவும் நானும் ஊரில் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க ஆரம்பித்தோம். சின்ன வயசில் என்னை விட அக்கா தான் நல்லா படிப்பா. அதுக்கப்புறமா படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி 10th வரைக்கும் ஒரு மாதிரி ஓட்டிட்டா. 10th நான் நல்ல மார்க் எடுத்தனால மேலே படிக்கணும்னு அப்பா கிட்ட சொன்னேன். அவரும் டவுனில் ஸ்கூலில் சேர்த்து விட்டார். டவுனில் இருந்து வீட்டுக்கு வந்துட்டு போகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி அப்பா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டலில் என்னை சேர்த்து விட்டுட்டாங்க. அக்காவையும் 10th திரும்ப எழுது, மேலே படிக்க வைக்கிறேன்னு தான் அப்பா சொன்னாங்க. ஆனால் அக்கா என்ன சொன்னான்னா, எனக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, டெய்லரிங் கிளாஸ் போகிறேன், அதில் கூட நான் வருமானம் பார்க்கலான்னு சொல்லி படிப்பை பாதியிலே நிறுத்திட்டா. அக்கா டெய்லரிங் கற்றுக்கிட்டா. நான் ஸ்கூலில் படிக்க ஆரம்பித்தேன். இப்படியே 2 வருஷம் ஓடிப்போச்சு. அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு அப்பா முடிவு பண்ணாங்க. கிராமத்து சைடில் பொம்பளை பசங்களை ரொம்ப நாளைக்கு வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க. எல்லாருமே ரேகாவை சீக்கிரமாக மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்லவும் அப்பா தெரிஞ்சவங்க கிட்ட ரேகாவோட ஜாதகத்தை கொடுத்து மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தார். அப்போ தான் பக்கத்து ஊரில் ஒரு மாப்பிள்ளை ஜாதகம் கிடைக்கிது. அவரோட பேர் சுதாகர். அவருக்கு வயசு 29. சென்னையில் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. கை நிறைய சம்பளம். குடும்பமும் நல்ல மரியாதையான குடும்பம் அப்படின்னு கேள்விப்பட்டதுனால அப்பா இந்த பையனையே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணார். அடுத்ததாக மாமா வீட்டு ஆளுங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்தாங்க. எல்லாருக்குமே ரேகாவை ரொம்பவே பிடிச்சு போச்சு. எனக்கு தான் போகவே முடியலை. 12th பப்ளிக் எக்ஸாம்னால லீவு கிடைக்கவே இல்லை. சரி, கல்யாணத்துக்கு போய் பார்த்துக்கலான்னு நானும் என்னோட படிப்பை பார்க்க ஆரம்பித்தேன். நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாண தேதியும் வச்சுட்டாங்க. எல்லா ஏற்பாடுமே ரொம்பவே தடபுடலாக நடந்துச்சு. எனக்கு தான் மனசில் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அக்காவோட கல்யாணம் எல்லாத்தையுமே நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா எக்ஸாம் வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சேன்னு மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு நாள் தான் வீட்டுக்கு போனேன். மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை அக்கா காட்டினா. மாமா பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தார். எனக்கு படிப்பு வராமல் இருந்திருந்தா மாமா எனக்கு தானு அக்காவை கிண்டல் பண்ணேன். சரி, நல்லா படித்து வேலைக்கு போனால் இதை விட சூப்பரான ஒரு ஆளாக பிடிச்சிடலான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். அடுத்த நாள் கோவிலில் கல்யாணத்தில் வச்சு மாமா என்னை பெருசாக பார்க்கவே இல்லை. நானும் எக்ஸாமுக்கு போகிற அவசரத்தில் அவர்கிட்ட பேசாமவே இருந்துட்டேன். ஈவினிங் ஹாஸ்டலுக்கு கிளம்பி வந்துட்டேன். 12th பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு மற்றதை பார்த்துக்கலான்னு நினச்சிருந்தேன். ஃபோனில் மட்டும்தான் அக்கா கிட்ட பேசுவேன். அவளும் கல்யாணத்துக்கு அப்புறமா மாமா கூட சென்னைக்கே போயிட்டா. 2 பேரும் ஜாலியாக அவங்களோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட் வர வரைக்கும் வீட்டில் தான் இருந்தேன். அப்பா கிட்ட சென்னைக்கு போயிட்டு அக்காவையும் மாமாவையும் பார்த்துட்டு வரேன்னு நிறைய டைம் கேட்டேன். ஆனால் அவரோ இப்போ தான் கல்யாணமாகி போயிருக்கா, 2 பேரும் தனியாக ஒருத்தர் புரிஞ்சுக்க வேண்டாமா, நீயும் அங்கே போனால் அவங்களுக்கு தொல்லையாக இருக்கும், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் பெருசாக எதுவுமே கண்டுக்கலை. காலேஜ் ஜாயின் பண்ணேன். மறுபடியும் ஹாஸ்டல், படிப்பு, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறதுன்னு என்னோட காலேஜ் லைஃப் நல்லாவே போச்சு. இந்த டைமில் அக்காவுக்கு ஒரு குழந்தையே பிறந்துருச்சு. அக்காவோட வளைகாப்பு, குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லி எதுக்குமே நான் சென்னைக்கு போகலை. அதுக்கு கூட அப்பாவும் அம்மாவும் தான் போயிட்டு வந்தாங்க. அக்கா வீட்டுக்கு வந்தப்போ மட்டும் நான் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். என்னோட டிகிரி முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூஸ் நிறைய அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். அதில் தான் சென்னையில் ஒரு கம்பெனியில் என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபைனல் செலெக்ஷனுக்கு சென்னைக்கு வர சொல்லி எனக்கு லெட்டரும் அனுப்பியிருந்தாங்க.
ட்ரைனிங் பீரியட்ல சேலரி 35,000 வரும்னு சொன்னதுனால அப்பாவும் வேலைக்கு போனா உன்னோட கல்யாண செலவுக்கு உதவியா இருக்கும். இவ்வளோ நாளா நான் செலவு பண்ணி படிக்க வச்சதுக்கும் ஒரு பலன் இல்லாம போயிடும்னு சொல்லி நீ கண்டிப்பா வேலைக்கு போகணும்னு சொல்லி எனக்கு பெர்மிஷனும் கொடுத்துட்டாரு. அப்பாவே ஒத்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். சென்னையில எனக்கு யாரையுமே தெரியாது. புது இடத்துல கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்பா அக்கா கிட்ட பேசி வீட்டில் தங்கிட்டு போக கேட்டாரு. வேலை கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அங்கேயே ஒரு ஹாஸ்டல் பார்த்து ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போ யாரையும் நம்பி உன் தங்கச்சியை விட முடியாது. நீ தான் உன் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கணும்னு அக்கா கிட்ட சொல்லிவிட்டாரு. ஊர்ல இருந்து நைட்டு பஸ்ல சென்னைக்கு கிளம்பி போனேன். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோ பிடிச்சி அக்காவோட வீட்டுக்கு போயிட்டேன். ஆட்டோ டிரைவர் அட்ரஸை பார்த்து கரெக்டாக அந்த இடத்துலையே என்னை இறக்கியும் விட்டாரு. ஃபர்ஸ்ட் டைமாக சென்னைக்கு அக்கா வீட்டுக்கு வந்த சந்தோஷம் எனக்குள்ள நிறையவே இருந்துச்சு. மாடியில் தான் அக்கா வீடு. போய் பார்த்தப்ப பூட்டு போட்டிருந்துச்சு. உடனே என்னோட ஃபோனை எடுத்து அக்காவுக்கு கால் பண்ணி கேட்டேன். தம்பியை ஸ்கூலில் விட்டுட்டு கடைக்கு வந்துட்டேன். 2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன். கீழ் வீட்டில் நம்ம வீட்டு சாவி இருக்கு. நீ போய் கேட்டால் அவங்க தருவாங்க. சாவியை வாங்கி கதவை திறந்து நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிடு. சாப்பாடு எல்லாமே காலையில் ரெடி பண்ணி தான் வச்சுட்டு வந்தேன். மாமாவும் டியூட்டி முடிச்சு இப்போ வந்துடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஃபோனை வச்சுட்டா. கீழ் வீட்டு ஓனர்கிட்ட சாவியை வாங்கி வீட்டுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன். ஹாலில் மாமா அக்காவோட ஃபோட்டோ நிறையவே இருந்துச்சு. மாமா இப்போவும் பார்க்க சூப்பராக தான் இருக்காரு. நமக்கு தான் கொடுத்து வைக்கல. சரி நம்ம போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆவோன்னு சொல்லி அக்காவோட பெட்ரூமுக்கு போனேன். ஃப்ரெஷ்அப் ஆகி அக்காவோட நைட்டியை எடுத்து போட்டுக்கிட்டு டீ வைக்கலான்னு சொல்லி கிச்சனுக்கு போனேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டீயை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் மாமா உள்ளே வந்த சத்தம் எனக்கு கேட்டுச்சு. வர்றப்பயே ரேகா எனக்கு டீ போடுன்னு சொல்லிக்கிட்டே வந்தாரு. நானும் மாமாவை ஏமாத்த பேசாமல் சரின்னு ஒரு சத்தம் மட்டும்தான் கொடுத்தேன். ரூம்குள்ளே போனவர் லுங்கி மாற்றிக்கிட்டு கிச்சனுக்கு வந்தார். என்ன ரேகா, இன்னைக்கு லீவ் போட்டுட்ட? தம்பியும் ஸ்கூல் போயிட்டான், நீயும் லீவு, என்ன பண்ணலாமான்னு கேட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ மாமா ஏதோ பண்ண போறாருன்னு பயந்துக்கிட்டே டீ கப்பை அவரோட கையில் எடுத்து கொடுக்க போனேன். அந்த டைமில் பின்னாடி இருந்து என்னை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. ஐயோ விடுங்க, டீ குடிங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவரோ அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், முதல்ல வேறொரு வேலை இருக்கு வான்னு சொல்லிக்கிட்டே என்னை தூக்கிட்டு பெட்ரூமுக்கு போக ஆரம்பிச்சாரு. என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. அக்கான்னு நினச்சி நம்மக்கிட்ட நினைக்கையிலேயே எனக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி யாருமே என்னை இப்படி கட்டிப்பிடிச்சு தூக்குனதே இல்லை. இதுக்கு தான் அப்பா இவ்வளோ நாளா என்னை அனுப்பாமல் இருந்தாரா? இவரை ஏமாத்தலான்னு பார்த்தா இப்போ நம்மளை ஒரு வழி பண்ணிடுவார் போலையே. நினைக்கையிலேயே மாமா எனக்கு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேலையும் சைலண்ட்டாக இருந்தா வேற மாதிரி ஆகிரும்னு நினச்சி, மாமா நான் அக்கா இல்லை, நான் லேக்கா, அக்கான்னு நினச்சி அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி கத்துனேன். அதை கேட்ட அடுத்த நிமிஷமே அவரோட பிடி தளர ஆரம்பிச்சது. பெட்ல இருந்து எழும்பி வேகமாக ஹாலுக்கு ஓடி வந்துட்டேன். ஒரு அரை மணி நேரமாக அவரும் ரூம்லேயே விட்டு வெளியே வரவே இல்லை. அப்புறமா நானே டீ எடுத்துகிட்டு போய், மாமா இது உங்கள் தப்பு எதுவுமே இல்லை, அக்காவும் நானும் ஒரே மாதிரி தான் இருப்போம். நான் ஊருக்கு வர்றத அக்கா சொல்லியிருப்பா, ஆனால் வந்துட்டேன்னு நானாவது சொல்லியிருக்கணும். நான் எதையுமே தப்பாக எடுத்துக்கல. அவரும் அப்புறமா நார்மலாக என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. மாமா என்கிட்ட பண்ணதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு கல்யாண ஆசையே வந்துச்சு. ஒவ்வொரு நாள் நைட்டுமே மாமா அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாரு